ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சும் மாதுளம்பழம் 2 எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இந்த 2 ஜூஸுமே ஒரு அரை கப்பு இருந்தால் போகுது. பாருங்கள், நான் ஆரஞ்சு ஜூஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜூஸரில் வச்சோ இல்லை கையில் பிழிகிறதுல வச்சோ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழம் போதுமானது. நான் ஜூஸு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணுன்றதுனால நான் பிழிஞ்சேன். மாதுளம்பழம் 1 இருந்தால் போதுமானதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ஜூஸை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜெல்லி மிட்டாய்னா அது என்னதான் இருக்குதோ, இது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஆர்கானிக் முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மாதுளம்பழம் ஜூஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாருங்கள், இதுக்கு பேஸ் ஜெலட்டின் பவுடரு. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கு. இது 2 ஃப்ளேவருக்கு நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், மாதுளம்பழ ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு 1/4 கப்பு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. 1 ஸ்பூன் ஜெலட்டினுக்கு 1/4 கப்பு ஜூஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி விட்டு நம்ம பாகு காய்ச்சலாம். இதில் பாகு பதம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தில் புளிஞ்ச பழத்துலேருந்து 2 ஆரஞ்சு சொலை எடுத்து அது புளிஞ்சதில் பாதி மிச்சமானது எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாங்க. எதுக்கு இந்த ஆரஞ்சு சொலை போடுறது அப்படின்னா, சர்க்கரை கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த புளிப்பெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதனால நான் அதை வடிகட்டணுமே பாகன்றதுக்காக அந்த 2 பல்ப்பை எடுத்துட்டேன் நான். இப்போ நல்லா நுரைச்சி வருது. இது பாகுபதம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம தண்ணியில் விட்டு கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம இதில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி உருட்டை வரணும். உருட்டை வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கரைஞ்சிருச்சுன்னா தண்ணியிலையே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம 2 ஃப்ளேவர் செய்கிறதுனால நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். அந்த சர்க்கரை பாகை இன்னொரு கடாய் எடுத்து வச்சு நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு ஒரு பாகத்தில் நம்ம அந்த ஆரஞ்சு ஜெலட்டின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் நம்ம சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க. இது நான் கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாங்க, இது ஹையில் வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஃப்ளேவர் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நம்ம மிச்ச பாதி சர்க்கரை பாகை அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு அடுத்த பாகத்தை மாதுளம்பழத்தை கலக்கி வச்சுருந்ததை அதில் நம்ம சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் நம்மளை மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் இதுலேயும் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துருக்குறேன். இது ஆரஞ்சு கலரு, அது எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன். இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, காளான் வாங்க போனால, அது நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். நம்ம சூடாக ஊற்றுறதுனால பிளாஸ்டிக்கில் ஊற்ற முடியாது, இதுன்னா சூடு தாங்கும். அதனால இதை எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக தேங்காயோ ஏதாவது ஆயில் ஊற்றி நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு 2ஐயும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் செட் பண்ணிக்கணுங்க வச்சு. நான் நைட்டு வச்சுட்டு காலையில் தான் பார்த்தேன் எடுத்து. நல்லா செட் ஆகி இந்த மாதிரி மேலே கவர் பண்ணிக்கலாங்க. கவர் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த கப்பு கொஞ்சம் பெருசாக போச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கும், கொஞ்சம் உயரமாக கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த கப்பு இன்னொரு கலர் எடுத்து 4 பக்கம் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து காட்டலான்றதுக்காக, வெட்டுறதுக்காக நான் அப்படி கட் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக ஜெல்லி செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் லைட்டாக நம்ம சுடு தண்ணி, ரொம்ப சூடு இல்லை, ரொம்ப பாருங்கள் நான் கைவிட்டு படுற அளவுக்கு சூடு தண்ணி எடுத்து அந்த கத்தியை டிப் பண்ணிவிட்டு நம்ம வெட்டலாம். ஏன்னா ஜெல்லி பிசு பிசுப்பாக ஒட்டும்.
பாருங்கள், இந்த மாதிரி வெட்ட வேண்டியது அல்வா மாதிரி. நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு தந்தோம்னா குழந்தைங்க விருப்பமாக, இது எல்லா குழந்தைங்களும் விரும்பி கேட்குறது. வாங்கி தரமாட்டோன்னு சொன்னால் கூட அடம்பிடிச்சி வாங்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சுட்டோம். இதைய எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெல்லி. நான் இதெல்லாம் இப்படியெல்லாம் வச்சு காட்ட வேண்டியதில்லை, நீங்கள் நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இதுக்கு ஒரு சுகர் கோட்டிங் கொடுக்கலாம். சர்க்கரையிலையும் கோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட்டுன்னு கடையில் விற்கும். அதுவும் இல்லைன்னா தேங்காயை துருவி நல்லா வடசட்டியில் போட்டு நல்லா ஆயிலெல்லாம் இல்லாமல் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் நம்ம அப்படியே மேலே வந்து கோட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது எப்படி வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். நான் அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த அளவு பார்த்து அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சுகர் இல்லாமல் கோட் பண்ணாமல் கூட சாப்பிட்லாம், அதுவே இனிப்பாக தான் இருக்கும். நான் இதில் வந்து லைட்டாக கேசரி கலர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். மற்றபடி எந்த ஃப்ளேவரு எதுவுமே நான் சேர்க்கல. நான் ஆரஞ்சு வாசம் அதே மாதிரி மாதுளம்பழ வாசம் அப்படியே இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.